எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? வணக்கம். கொரோனா நம்மளை தாக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி 2019 டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆன படம் காளிதாஸ். பரத் ஹீரோன்னு சொன்னாலுமே கூட ஹீரோயின் ஆன் ஷீத்தலுக்கும் சுரேஷ் மேனன் கேரக்டருக்கும் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் இருந்த படம் இது. ஒரு டீசெண்டான புதுவிதமான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக இருந்துச்சு. ஆனால் கரோனா காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, காளிதாஸ் வந்து பயங்கரமாக ரேட் பண்ணி கல்ட் கிளாசிக் ரேஞ்சுக்கு சில சோஷியல் மீடியா பேஜஸில் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அதே இயக்குனர், அதே ஹீரோ, அதே கேரக்டர் கண்டினியூட்டி மட்டும்தான். அதெல்லாம் ஸ்டாண்டர்டோனாக பார்த்தாலும் இந்த கதை உங்களுக்கு புரியும். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். காளிதாஸ் 2 நாம யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு கோட்டோட இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. 7 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு காட்டிட்டு பிரகாஷ் ராஜ் கோர்ட்டில் பேசுகிற ஒரு மோனலாக காட்டுறாங்க. கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் காளிதாஸ் நம்ம பரத் சின்சியரான போலீஸாக தன்னுடைய வேலையை செஞ்சுட்ருக்காரு. ஒரு ஹானர் கில்லிங்கை அவரால் தடுக்க முடியாமல் போகுது. அந்த வருத்தத்தில் இருக்கும்போதே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் சின்ன குழந்தை ஒன்று காணாமல் போகுது. அது அபர்நிதியோடைய குழந்தை. அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரி சங்கீதா. இதுக்கு நடுவில் ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு வக்கீலோடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவர் அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டில் தனியாக இருக்கார். காணாமல் போன குழந்தைய இவர் தூரத்துலேருந்தே பல முறை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ காணாமல் போன அந்த குழந்தை கிடச்சதா இல்லையா, குழந்தை யார் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, ஸ்டீஃபன் கேரக்டருடைய மர்மம் என்ன, இதெல்லாம் தான் இந்த காளிதாஸ் 2. கீ கேரக்டர்ஸ் எல்லாரை பற்றியும் லைட்டாக சொல்லிட்டு ஓப்பன் பிளே மாதிரி முதல் பாதியை கொண்டு போனது ஐடியாவாக நல்ல விஷயம். ஆடியன்ஸ் நினைக்கிற விஷயத்தையே ரிவீல் பண்ணிவிட்டு தென் அதையும் சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நல்ல ட்விஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வழக்கமாக சினிமாவில் வர போலீஸ் கேரக்டர்ஸில் 2 மேல் ஆஃபீஸர்ஸ் நடுவில் தான் ஈகோ பிரச்சனை வர மாதிரி காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ராட்சசனில் மட்டும் அதில் ஒரு சின்ன மாற்றம் இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் பவானி ஸ்ரீ கேரக்டர் கொண்டு வந்து அங்கே பவர் டைனமிக்ஸை வச்சு கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்த ட்ரை பண்ணியிருந்ததும் நல்ல தாட். பரத் கேரக்டர் எழுதப்பட்ட விதம், தனக்கு வர இன்சல்ஸையும் மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு சில நல்ல பிளாட் ஐடியாஸ் இருந்தாலுமே கூட என்கேஜிங்கான ஒரு த்ரில்லரை ப்ரெசென்ட் பண்ண தவறியிருக்காங்க. ஓவர் சினிமேட்டிக்கான அப்ரோச், சட்டிலிட்டி இல்லாத கேரக்டர் ரைட்டிங், தேவையே இல்லாத சப்ளாட்ஸ், எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்னு ரொம்ப சிக்கி திக்கி திணறி தான் நான் சொன்ன அந்த நல்ல ட்விஸ்ட் மேட்டருக்கு அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஓப்பனிங்கில் பரத் இன்ட்ரோவுன்னு ஒரு சீன் இருக்குல்ல, அதோடைய பர்பஸ் என்னங்கிறதே புரியல. சரி, ஏதோ ஒரு வகையில் படத்துடைய மெயின் இன்வெஸ்டிகேஷனோட அது கனெக்ட் ஆகும்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆனால் திடீர்னு கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு கால் பேக் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு புரியல. ஹீரோவை சேலஞ்ச் பண்ண பவானி கேரக்டர் கொண்டு வந்திருந்தாலுமே கூட அந்த கேரக்டரால் லிட்ரலாக இந்த கதையில் எந்த ஒரு எக்ஸைட்டிங்கான டெவலப்மெண்ட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் தப்பாக தான் இருக்குது. என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸு கொஞ்சம் முன்னாடியே அந்த கேரக்டரை ஓரம் கழிட்டு மறந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பரத்தை விட சுரேஷ் மேனனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுங்கிறதுனால இந்த பார்ட்டில் பவானி ஸ்ரீக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே கூட அந்த கேரக்டர் இல்லாமையும் இந்த கதையில் எதுவுமே அஃபெக்ட் ஆகிருக்காது அப்படின்னும் போது அந்த கேரக்டர் எதுக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ள நடக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் எந்த விதமான டென்ஷனையும் ஃபீல் பண்ணவே முடியல. ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கு. அது கொஞ்சமாவது நம்மளுக்கு பதறணும் இல்லையா? ஆனால் அந்த பதட்டத்தை எங்கேயுமே அவங்க கொடுக்கவே இல்லை. திடீர்னு கஞ்சா அடிக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் கும்பல், அதிகமாக பேசுகிற ஒரு டாக்டர் கேரக்டர்னு ரெட் ரிங்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒர்க் ஆகலை. எல்லாமே ரொம்ப கன்வீனியண்டாக நடக்கிற மாதிரியும் திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. செகண்ட் ஹாஃபில் இன்னொரு மரணம், தீவிரமாக நடக்கிற விசாரணைன்னு ஒரே இடத்த சுற்றி வராங்க. கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கிறதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் மறந்துடுவாங்களா? பாஸ்ட்டில் பார்த்த ஒரு கேரக்டர் கண்ணு முன்னாடியே பல முறை நடந்து போயவே கூட இன்னொரு கேரக்டர் கவனிக்க மாட்டாங்களா? ஓப்பனிங்கில் வர பிரகாஷ் ராஜ் மோனலாகுக்கும் இந்த படம் முடிகிற விதத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கிஷோர், பிரகாஷ் ராஜ் கேரக்டர்ஸ்லாம் எதுக்கு இந்த கதைக்கு, அவங்க மூலமாக என்ன சொல்ல வராங்க? எதுவுமே இந்த கதையில் சரியாக ப்ளேஸ் பண்ணப்படலை, உட்காரலை. இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸில் புதுசாக கேரக்டர்ஸ் வராங்கன்னா அவங்களும் பொட்டன்ஷியல் சஸ்பெக்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் ஆடியன்ஸுக்கு தோணணும். ஆனால் இங்கே நேரத்தை கடத்துறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஒரு பாயிண்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காணாமல் போச்சு இல்லையா குழந்தை, அது நம்ம மைண்ட்லேருந்தே காணாமல் போயிடுது. ஓப்பன் எண்டிங்லாம் பெரிய போங்கு. பரத் தன்னுடைய வேலையை எப்பயும் போல் ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்காரு. ஆளும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்காரு. சங்கீதா, பவானி ஸ்ரீ, அபர்நிதி, டிஎம் கார்த்திக்னு எல்லாரும் டீசன்ட் பர்ஃபார்மன்சஸ். சாம் சிஎஸ் தன்னுடைய ஸ்டாக் பிஜிஎம் இந்த த்ரில்லர் படத்துலையும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை மட்டும் குத்து சொல்ல முடியாது, ஏன்னா மெட்டீரியல் இன்ஸ்பைரிங்காக இருக்கணும் இல்லையா? மொத்தத்தில் இந்த காளிதாஸ் 2 நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கதை, பிளாட் ஐடியா. ஆனால் ரொம்ப சுமாரான எக்ஸிக்யூஷனில், திரைக்கதையில் அன்இன்ட்ரெஸ்டிங்கான படமாக மாற்றிருக்காங்க. பார்ட் 1 பார்த்துட்டு அதே எதிர்பார்ப்போடு பார்க்குறவங்க என்ன மாதிரியே டிசப்பாயிண்ட் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி.